அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடில் கேட்குற பர்சன்டேஜ் சதவீதம்ங்கிற கணக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பர்சன்டேஜ் சதவீதம் கம்பல்சரி ஆப்டிடியூடில் கேட்குற டாபிக் தான். சரிங்களா? அதை பற்றி சின்ன பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 32,000 பேர் உள்ளனர். அவர்களில் 40% ஆண்களும் 25% பெண்களும் மீதமுள்ள குழந்தைகளும் இருக்கின்றனர் என்று சொல்கிறாங்க அவங்க. எனில் ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கிராமத்தில் 32,000 பேர் இருக்கிற கிராமத்தில் 40% ஆண்களும் இருக்கிறாங்க, 25% பெண்களும் இருக்கிறாங்க. அதில் குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே குழந்தைகளோட பர்சன்டேஜை கொடுக்கல. சரிங்களா? இதில் ஆண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கை கவுண்டிங் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பண்ணலாங்களா? இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம 100ன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 100 தானே ஒரு பர்சன்டேஜ். அதில் மொத்த மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்கிறாங்க? 32,000 பேர் இருக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு 10% என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 10%னா ஒரு சைஃபர் எடுத்துட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு 10%. சரிங்களா? 3,200. இந்த 3,200 தான் நம்மளுக்கு 10%. அதில் இன்ட்டு 4ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 40% வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ 50% கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் 5ன்னு போடலாம். சரிங்களா? அது 50%க்கான இது கிடைச்சிடும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு 40% ஆட்கள் கொடுத்துருக்குறாங்க. 40%னா 0 × 4 0, 0 × 4 0, 4 2 8, 3 12. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு 40% கிடைச்சிருச்சு. எவ்வளோ? 12,800. சரிங்களா? ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஆப்ஷனில் இருக்குது சி 12,800. இங்கே டிலையும் இருக்குது 12,800. அப்போது நம்மளுக்கு குழந்தைகள் 11,200 இல்லை 8,000 நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போது பர்சன்டேஜில் ஆண்கள் 40% கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் பெண்கள் 25% கொடுத்துட்டாங்க. மொத்தம் 65% கொடுத்துட்டாங்க. இதில் மீதி 35% தான் இந்த குழந்தைகள். சரிங்களா? அப்போ குழந்தைகள் மொத்தம் 35% அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. சரியா? நம்ம இப்போது 40% நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? 40% நம்மளுக்கு தெரியும். இதில் 5% லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 35% தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம 10% கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 10% என்னது? 3,200. அதில் பாதி 5%. இந்த 5% நம்ம இப்போ பார்த்துடலாம் 1,600. ஸோ நம்மளுக்கு 5%ம் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது 40% எவ்வளோன்னு போட்டிருந்தோம், எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? 12,800ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? 5% என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1,600ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குழந்தைகள் 35% எத்தனை பேர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0க்கு 0, 0க்கு 0, 8ல் 6 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1, இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். 11,200 தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்க்கலாங்களா? ஆப்ஷனில் இருக்குது சி தான் ஆன்சர். ஆண்கள் 12,800ம் குழந்தைகள் 11,200ம் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க சம்மு. சரிங்களா? ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த பர்சன்டேஜ் கணக்கை முடிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம அடுத்த கொஷின்ஸுக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பழைய மகிழுந்தின் விலை 45,000. அதன் விலை 15% குறைக்கப்படுமேனு, ஆனால் அதன் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நான் ஒரு கார் வாங்க போகிறேன். அந்த காரோட ரேட்டு மேனேஜர் 45,000 சொல்கிறாரு. நான் எனக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகலைங்க, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் சரிங்க நான் உங்களுக்காக 15% லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த 15% நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு புதிய காரோட நியூ ரேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
சரிங்களா? சம்முக்குள்ளே போகலாங்களா? இப்போ மொத்தம் அந்த காரோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 45,000 சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பர்சன்டேஜ்னாலே நம்ம 100 நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 10% நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 10% என்ன? ஒரு சைபர் எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு 10% 4,500. அவங்க மொத்தம் 15% நம்ம கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 15%னா இங்கே 5% நம்ம போடுறோம். இந்த 10% நம்ம 4,500 கண்டுபிடிச்சிட்டோம். 4,500ல் 5% என்னென்னு வருது? 2,250ன்னு வருது. சரிங்களா? இப்போ ரெண்டையும் கூட்டினா 0, 5, 5 2 7, 4 2 6, 6,250ன்னு நம்மளுக்கு வந்துருச்சு. ஆப்ஷன் இருக்குதா? இந்த ஆப்ஷன் ஏல 6,850 வந்துருச்சு. நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஏவை டிக் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறான்னா, நான் உங்களுக்கு 15% லெஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 15% போக மீதி எவ்வளோ இருக்குது அதுதான் உங்களுக்கு புது ரேட்டுன்னு ஒன்று சொல்கிறான். அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 45,000 காரோட புது ரேட்டு. சரிங்களா? 15% எவ்வளோ கழிக்கிறேன்னு நம்ம பார்த்துருந்தோம்? 6,250ன்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? இதில் ஒரு நிமிஷம் நான் தள்ளி போட்டுக்கிறேன். 45,000 காரோட ரேட்டு. 15% எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? 6,250. சரிங்களா? இதை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். சரிங்களா? 0க்கு 0. இங்கே 0வால் 5 லெஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வேல்யூ இல்லை, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே 4ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். இங்கேருந்து இங்கே 1 கொடுத்தா இங்கே 10ன்னு வரும், இந்த இடத்துல 9ன்னு வரும். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 6 போகாது. அப்போ பக்கத்தில் கடன் வாங்கணும். கடன் வாங்கினா 3ன்னு வரும், இங்கே 14ன்னு வரும். 14ல் 6 போச்சுன்னா 8, 3 அப்படியே கீழே வந்துடும். அப்போது 38,250 ஆப்ஷனில் இருக்குதா? இதா இருக்குது. பி 38,250. அப்போது 45,000 காரில் 15% இவங்க போக மீதி எவ்வளோ வருது? காரோட ரேட்டு 38,250 தான் காரோட ரேட்டு. சரியா? இவ்வளோ தாங்க சம்மு. பர்சன்டேஜ் கணக்கு பேசிக்கே இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், நல்ல வீடியோவாக. ஸோ குரூப் 4க்கு எல்லாம் சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க. கண்டினியூஸாக நீங்கள் படிங்க, ரிவிஷன்ஸை நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.